ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால். தமிழ் வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி ஆங்கில வாக்கியத்தை நம்ம அடுக்கி வைக்க போகிறோம். அவர்கள் சேலத்தில் உள்ளனர். இதற்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா சேலம், ஆறு, தே, இன். நீங்கள் 2 செகண்ட்ஸில் இதை கரெக்டாக வாக்கியமாக அமைங்க. ஆன்சர்: தே ஆர் இன் சேலம். தே ஆர் இன் சேலம். தேனா அவர்கள், ஆர்னா இருக்கின்றனர், உள்ளனர் அப்படின்னு அர்த்தம் தருது. இன் பார்த்தீங்கன்னா இல் அப்படின்னு அர்த்தம் தருது. தே ஆர் இன் சேலம். மாலா ஒரு புத்திசாலி பெண். மாலா ஒரு புத்திசாலி பெண். இஸ் கேர்ள் மாலா இன்டெலிஜென்ட் அண்ட். உங்களுக்கான நேரம். ஆன்சர் பார்த்துடலாம். மாலா இஸ் அன் இன்டெலிஜென்ட் கேர்ள். இஸ்னா இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் தருது. இன்டெலிஜென்ட்னா புத்திசாலியான, கேர்ள்னா பெண். அவர்கள் 2 புத்தகங்களை வாங்கினார்கள். இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் to, they, books, bought. உங்களுக்கான நேரம். ஆன்சர்: they bought 2 books. தேனா அவர்கள், பாட்னா வாங்கினார்கள், 2னா 2, புக்ஸ்னா புத்தகங்கள். they bought 2 books. இந்த பேனா அவளுடையதா. இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் this pen, hers, is. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர்: is this pen hers. is this pen hers. இஸ்னா இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம் தருது. முன்னாடி வரும்பொழுது திஸ்னா இந்த, ஹர்ஸ்னா அவளுடையது. அவை பூக்கள். இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் ஆர், ஃப்ளவர்ஸ், தோஸ். உங்களுக்கான நேரம். ஆன்சர்: தோஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். ஆர்னா இருக்கின்றன, ஃப்ளவர்ஸ்னா பார்த்தீங்கன்னா பூக்கள். அவள் கதவை தட்டினாள். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். டோர் இருக்கு, நாக் இருக்கு, ஆன் இருக்கு, த இருக்கு, ஷீ இருக்கு. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர்: ஷீ நாக்டு ஆன் த டோர். ஷீ நாக்டு ஆன் த டோர். ஷீனா அவள், நாக்குனா தட்டினாள், ஆன்னா மீது அப்படின்னு அர்த்தம் தருது. டோர்னா கதவு. ஷீ நாக்டு ஆன் த டோர். ஸ்னேகா எதுவும் வாங்கவில்லை. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். பாட்டு, ஸ்னேகா, நத்திங். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸ்னேகா பாட் நத்திங். ஸ்னேகா எதுவும் வாங்கவில்லை. பாட் நத்திங்னா பார்த்தீங்கன்னா எதுவும் வாங்கவில்லை அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது. பானு முதல் பரிசு பெற்றாள். இதுக்கான வார்த்தைகளை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பானு, பிரைஸ், ஒன், த. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சரை பார்த்துங்க, செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக சொல்லியிருப்பீங்க. பானு ஒன் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஒன்னை பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றாள் அப்படின்னு அர்த்தம் தருது. ஃபர்ஸ்ட்னா முதல், ப்ரைஸ்னா பரிசு. மனோஜுக்கு எதுவும் பிடிக்கவில்லை. இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் didn't மனோஜ் anything like. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் பார்த்துடுங்க. மனோஜ் didn't like anything. didn't likeனா பிடிக்கவில்லை, anythingனா எதுவும். அவளுடைய தந்தை இந்த வீட்டை கட்டினார். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துடுங்க. ஃபாதர், திஸ், ஹர், ஹவுஸ், பில்ட். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஹர் ஃபாதர் பில்ட் திஸ் ஹவுஸ். ஹர்னா அவளுடைய, ஃபாதர்னா தந்தை, பில்ட்னா கட்டினார், திஸ்னா இந்த, ஹவுஸ்னா வீடு. ஹர் ஃபாதர் பில்ட் திஸ் ஹவுஸ். அவரது தந்தையை சந்தித்தோம். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். ஹிஸ் ஃபாதர் மெட் வி. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் பார்த்துருவோம். வி மெட் இஸ் ஃபாதர்.
வீணா நாங்கள், மெட்னா சந்தித்தோம், ஹிஸ்னா அவருடைய, ஃபாதர்னா தந்தை. இந்த ஆரஞ்சுகள் சுவையாக இருக்கின்றது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். ஆரஞ்சஸ், நைஸ், டேஸ்ட், திஸ். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் பார்த்துருவோம். திஸ் ஆரஞ்சஸ் டேஸ்ட் நைஸ். திஸ்னா இந்த, ஆரஞ்சஸ்னா வந்து ஆரஞ்சு பழங்கள், டேஸ்ட்னா வந்து சுவை, நைஸ்னா வந்து நன்றாக. திஸ் ஆரஞ்சஸ் டேஸ்ட் நைஸ். அவருடைய கார் புதியது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். நியூ இருக்கு, கார் இருக்கு, ஹிஸ் இருக்கு, ஹிஸ்ன்றது இருக்கு. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஹிஸ் கார் இஸ் நியூ. ஹிஸ்னா அவருடைய, கார்னா வந்து மகிழ்வுந்து, 4 சக்கர வாகனம். நியூனா வந்து புதியதாக, ஈஸ்னா வந்து இருக்கிறது. இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். கோல்டன் ஏ ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் திஸ். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் பார்த்துருவோம். திஸ் இஸ் எ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கோல்டன்னா பொன்னான, ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு. அவர் முதல் வரிசையில் அமர்ந்திருக்கிறார். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். He first row is sitting in the. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். He is sitting in the first row. Sittingனா வந்து உட்கார்ந்து கொண்டு, first rowனா வந்து முதல் வரிசை. நான் அந்த கருத்தை குறிப்பிட்டேன். இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பாருங்க. தட் இருக்கு, மென்ஷன்ட் இருக்கு, ஐ இருக்கு, பாயிண்ட் இருக்கு. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஐ மென்ஷன்ட் தட் பாயிண்ட். ஐ மென்ஷன்ட் தட் பாயிண்ட். மென்ஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டேன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. இதை உனக்கு யார் சொன்னது? இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். டோல்டு இருக்கு, யூ இருக்கு, திஸ் இருக்கு, ஹூன்றது இருக்கு. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். Who told you this? Who told you this? டோல்டுனா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது அப்படின்ற அர்த்தம் தருது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பாருங்க. பி இருக்கு, யூ இருக்கு, ஷுட் இருக்கு, கேர்ஃபுல்ன்றது இருக்கு. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. 1 2. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஷுட் பினா வந்து இருக்க வேண்டும், கேர்ஃபுல் கவனமாக. கண்ணாடியை வந்து நேராக வைக்கவும். இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா த இருக்கு, புட்டு இருக்கு, ஸ்ட்ரைட் இருக்கு, மிரர்ன்றது இருக்கு. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். புட் த மிரர் ஸ்ட்ரைட். புட்னா வந்து வைக்கவும், மிரர்னா கண்ணாடி, ஸ்ட்ரைட்னா வந்து நேராக. உங்கள் பதிலால் நான் குழப்பம் அடைந்தேன். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பை, கன்ஃபியூஸ்ட், யுவர், ரிப்ளே, ஐ எம். உங்களுக்கான நேரம் 1. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஐ எம் கன்ஃபியூஸ்ட் பை யுவர் ரிப்ளே. ஐ எம் கன்ஃபியூஸ்ட்னா வந்து குழப்பம் அடைந்தேன் அப்படின்னு அர்த்தம் தருது. பைனா வந்து ஆல் அப்படின்னு அர்த்தம் தரும். ரிப்ளேனா பதில். அதை அழுக்காக்க வேண்டாம். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா மேக் இருக்கு, டர்ட்டி இருக்கு, டோன்ட் இருக்கு, இட்டுன்றது இருக்கு. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். டோன்ட் மேக் இட் டர்ட்டி. டோன்ட் மேக் இட் டர்ட்டி. டோன்ட் மேக்னா வந்து ஆக்க வேண்டாம், டர்ட்டினா அழுக்காக. என் தலைமுடி நீளமாக வளர்ந்திருக்கிறது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். grown, hair, my, as, long. ஸோ உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். மை hair has grown long. as grownனா வந்து வளர்ந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தருது. லாங்னா நீளமாக. ரயிலில் கூட்டம் அதிகமாக இருந்தது. அதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். ட்ரெயின், crowded, the, was. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். The train was crowded. crowdedனா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக அப்படின்னு அர்த்தம் தருது. சரிங்களா? அவன் கடையை மூடினான்.
இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். த இருக்கு, ஹி இருக்கு, க்ளோஸ்ல இருக்கு, ஷாப்ன்றது இருக்கு. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஹி க்ளோஸ்ட் த ஷாப். க்ளோஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா மூடினான் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ரம்யா மணியை அடித்தாள். அதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ரம்யா பெல் த ரேங். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ரம்யா ரேங் த பெல். ரேங்னா வந்து அடித்தாள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ரேங் த பெல்னா பார்த்தீங்கன்னா மணியை அடித்தாள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அருண் எங்கே இருக்கிறான்? இதுக்கான வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அருண் வேர் இஸ். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். வேர் இஸ் அருண். வேர் இஸ் அருண். எனக்கு பதில் தெரியவில்லை. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நோ, டோன்ட், த, ஐ, ஆன்சர். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஐ டோன்ட் நோ த ஆன்சர். ஐ டோன்ட் நோ த ஆன்சர். ஆன்சர்னா பதில். நாற்காலி மரத்தால் ஆனது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துடுவோம். சேரு, மேடு, த, ஆஃப், வுட், இஸ். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். த சேர் இஸ் மேட் ஆஃப் வுட். வுட்னா வந்து பார்த்தீங்கன்னா மரம் அப்படின்ற அர்த்தம் தரும். என்னால் எதையும் சமைக்க முடியும். அதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா எனிதிங், குக், கேன், ஐ. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஐ கேன் குக் எனிதிங். ஐ கேன் குக் எனிதிங். நான் தரையை சுத்தம் செய்ய வேண்டும். இதற்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஹாவ் டு, ஃப்ளோர், ஐ, த, கிளீன். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஐ ஹாவ் டு கிளீன் த ஃப்ளோர். ஐ ஹாவ் டு கிளீன் த ஃப்ளோர். ஹாவ் டு கிளீன்னா பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்ற அர்த்தம் தருது. அவள் சாஸை வந்து கொட்டினாள். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். த இருக்கு, ஸ்பில்டு இருக்கு, ஷீ இருக்கு, சாஸ்ன்றது இருக்கு. உங்களுக்கு நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஷீ ஸ்பில்டு த சாஸ். ஸ்பில்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொட்டினாள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. எனக்கு சூரிய உதயத்தை பார்க்க வேண்டும். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். வாட்ச் த, ஐ வாண்ட் டு சன்ரைஸ். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஐ வாண்ட் டு வாட்ச் த சன்ரைஸ். ஐ வாண்ட் டு வாட்ச் த சன்ரைஸ். சன்ரைஸ்னா பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் அப்படின்னு அர்த்தம் தருது. எந்த திசையில் நாம் பார்க்க வேண்டும். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துடுங்க. டைரக்ஷன், வி, லுக், விச், ஷுட். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணுவோம். விச் டைரக்ஷன் ஷுட் வி லுக். விச்னா வந்து எந்த, டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திசை. இந்த சுவையான கேக்கை நான் பார்த்தேன். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துடுவோம். சா டெலிஷியஸ் திஸ் கேக் ஐ. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஐ சா திஸ் டெலிஷியஸ் கேக். சானா வந்து பார்த்தேன், டெலிஷியஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவையான அப்படின்னு அர்த்தம் தருது. நாம் என்ன சாப்பிட போகிறோம். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துடுங்க. ஆர், டு இட், கோயிங், வி, வாட். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். வாட் ஆர் வி கோயிங் டு ஈட். வாட்னா வந்து என்ன, வீணா வந்து நாம், கோயிங் டு ஈட்னா வந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு அர்த்தம் தருது. நாங்கள் ஒரு விளையாட்டை விளையாடுவோம். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துடுங்க. ஏ, பிளே, வி, வில், கேம். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது.
ஆன்சர் செக் பண்ணிடுவோம். we will play a game. will playனா வந்து விளையாடுவோம் அப்படின்னு அர்த்தம் தருது. இன்று ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கொண்டேன். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துடுங்க. learned word I a new today. ஸோ உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். I learned a new word today. learned நான் வந்து கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அர்த்தம் தருது. நீங்கள் கேட்கும் அனைத்தையும் நம்பாதீர்கள். இதுக்கான வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஆங்கில வார்த்தைகளை believe, don't, hear, everything, you. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். don't believe everything you hear. everythingனா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும், அனைத்தையும். அவர்கள் ஒரு வாரம் தங்குகிறார்கள். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸ்டேயிங், எ வீக், ஆர், ஃபார், டே. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். தே ஆர் ஸ்டேயிங் ஃபார் எ வீக். ஃபார் எ வீக்னா வந்து ஒரு வாரத்திற்கு. நீங்கள் அவர்களை பார்க்க உற்சாகமாக இருக்கிறீர்களா? இதற்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். யூ எக்ஸைட்டட் தெம் ஆர் டு see. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஆர் யூ எக்ஸைட்டட் டு see them? எக்ஸைட்டட்னா வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகமாக அப்படின்னு அர்த்தம் தருது. டு சீனா வந்து பார்க்க. அது எப்படி நடந்தது? அதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். டிட் இருக்கு, ஹேப்பன் இருக்கு, தட் இருக்கு, ஹவுன்றது இருக்கு. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுங்க. How did that happen? How did that happen? நான் இன்னும் ஒரு விஷயம் கேட்கலாமா? இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். You, one, I, ask, more thing, can. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். Can I ask you one more thing? Can I ask you one more thing? Can I ask வந்து நான் கேட்கலாமா அப்படின்னு அர்த்தம் தருது. ஒன் மோர் திங்னா வந்து ஒரு விஷயம். சரிங்களா? இன்னும் ஒரு விஷயம். அவர்கள் நகரத்தை பார்க்க விரும்புகிறார்கள். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். see, they, city, want to, the. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். they want to see the city. சிட்டினா வந்து நகரம் அப்படின்னு அர்த்தம் தரும். மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.